உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. தனுசு ராசி அன்பர்கள், இந்த 4 கிரகங்கள் 3ஆம் இடத்தில், உங்களுடைய தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது என்ன மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்தாலே முடியாதுதான் சொல்லுவோம். ஆனால் 4 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த 4 பாவ கிரகங்களும் எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லி தடையாக இருக்கும், எதெல்லாம் கிடைக்கலைன்னு சொல்லி உங்களுக்கு தடையாக இருக்கோ அதை கொடுப்பதற்கான பாக்கியம் கொடுப்பாங்க. 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர்வது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60% ஒரு மாற்றம். ஓகேவா? அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உண்டு. நீங்கள் முயற்சி எடுப்பீங்க, பல முயற்சி எடுப்பீங்க, அதில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. அப்போ தனுசு ராசிக்காரங்க நினைப்பீங்க, ரைட்டா கிளம்பிடலாண்டா, வட்டி தூக்கிடலாண்டா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பை கொடுக்காங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ, அதாவது சின்ன திரையில் இருக்கேன், பெரிய திரையில் இருக்கேன், அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாக நான் என்னுடைய ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக வருமானம் வாங்கியிருக்கேன். ஸோ வருமானம் நல்லா இருக்குமா, அடுத்த கட்ட நகர்வுக்கு போவேனாம்னா கண்டிப்பாக போவீங்க. உங்களுடைய அத்தனை விதமான ஒரு அந்தஸ்து, மரியாதை, அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்பது நீங்கள் பார்க்குற ஃபீல்ட்லேருந்தே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் யாரெல்லாம் அரசாங்கத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, அவங்கள் அனைவருக்குமே தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு புரிதல் இல்லாத ஒரு லைஃப் போயிருக்கு, பிடிச்ச வாழ்க்கை பிடிக்காமல் போயிருக்கு அப்படின்னா உங்களுடைய பிடிச்ச வாழ்க்கை இனிமேல் உங்களை புரிஞ்சு வரும். உங்களை கேர் பண்ணுவாங்க, உங்கள் மேலே அதிக அக்கறை செலுத்துவாங்க, நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு என்பது உண்மை. இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்படும் போது, கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள், அதாவது 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, ஓகேவா? ஸோ 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் ஆகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கை கால்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கை வலி வருது, இல்லை கால் வலி வருது, அல்லது தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். அதுபோல் வண்டி வாகனங்களை போகும்போது லெஃப்ட்டில் கை போடுறேன், ரைட்டில் கை போடுறேன்னு சொல்லி பஸ்லேயோ கார்லேயோ போகும்போது அசால்ட்டாக கையை நீட்டிடக்கூடாது, சட்டுன்னு அடிச்சுட்டு போயிடுவான். ஓகேவா? ஸோ அதில் கவனம் செலுத்தணும். அதேபோல் பைக் ஓட்டும்போது கால்களை கொஞ்சம் என்ன சொல்கிறோம், சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வீலிங் பண்ணுறேன், ரோலிங் பண்ணுறேன்னு காலை தூக்கி வச்சுட்டுலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க. மேபி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல் யாருக்காச்சும் ஃபார்வேர்டு எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒருத்தவங்க குரூப்பில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டாங்கன்னா அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாமல் ஃபார்வேர்ட் பண்ணுவதை தயவுசெய்து இந்த காலகட்டங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு ஃபார்வேர்டு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு சின்ன ஒரு சிக்கல், சின்ன ஒரு ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். ஆஞ்சநேயர் மட்டும் வழிபாடு செய்யுங்கள். மாற்றமும் ஏற்றமும் தனுசு ராசிக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன்.
அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கே, ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் வந்து கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ், ஓகேவா. ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிச்சு, அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு, இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.